அகத்தியன் அழகு செய்ய கம்பன் கவிபாட களம்பல கண்ட சரித்திரமே தமிழே, உந்தன் கையில் ஏடாய் கூட அல்ல ஒரு கோடாயேனும் நான் இருப்பேனா? போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு சார்ந்த பெருமக்களுக்கு சண்முக திருக்குமரனின் பணிவான வணக்கங்கள். நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி நாட்டு குலைத்த நல்லவர்களை அடையாளம் காட்டுகின்ற ஒரு அற்புதமான பட்டிமன்றம்தான் இன்றைய பட்டிமன்றமாக மலர்ந்திருக்கிறது. ஒளிபெற்ற ஞானச் சுடர், பழங்குடியில் தோன்றி ஆளும் பரம்பரையில் உதித்த நல்லோன், சேவைக்கு குடும்பம் தவிர்த்து அஜாத சத்துருவாய் வாழ்ந்த வல்லோன், சொத்தையும் செல்வத்தையும் பகிர்ந்து கொடுத்து இன்பம் கண்ட சீராளன், தெளிவான அன்பை மனிதநேயத்தில் வளர்த்த நல் ஆசான், அவன் சேதுபதி குடியில் தோன்றிய முத்து. அவர் சேதுபதி குடியில் தோன்றிய முத்து ராமனாக வாழ்ந்து லிங்கமாக ஒளிபெற்ற ஞானச் சுடர். யார் இவர்? அவர்தான் 1000 வருடங்களுக்கு முன்பும் சரி, 1000 வருடங்களுக்கு பின்பும் சரி, தேவர் அவர்கள் மாதிரி சுத்த வீரத் தலைவர் பிறந்ததுமில்லை, இனி பிறக்கப் போவதுமில்லை என்று மக்கள் திலகத்தால் பாராட்டப்பட்ட பசும்பொன் தந்த சித்தர், எங்கள் நெஞ்சமெல்லாம் குடிகொண்டிருக்கின்ற தேவர் பெருமகனார். பாஞ்சாலத்துக்கு லாலா லஜபதி, வங்கத்துக்கு சுபாஷ் சந்திர போஸ், பம்பாய்க்கு பர்தோலி, வீரர் பட்டேல் என்றால் தென்னகத்துக்கு எங்கள் பசும்பொன் தேவர் திருமகனார். நீதியில் மறவன், நல்ல நேர்மையில் மறவன், நாட்டில் ஆதிநாள் தொட்டே போரில் அருஞ்செயல் புரிந்த செம்மல் எங்கள் தமிழ் முத்துராமலிங்கம். வாதிடும் திறமைக்கெல்லாம் வரலாற்றில் ஒருவர் அவர்தான். நல்லறம் வளர்த்து காத்த நைஷ்டிக பிரம்மச்சாரி. இல்லறம் இல்லை, ஆனால் இவர் ஏற்காத அறமே இல்லை. கல்லையும் பணியச் செய்யும் கனிவுறும் அறத்தில் மிக்க வல்லவன் பசும்பொன் நாதன். அவர் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பெருமையோடு பாடி பரவசப்படுகின்ற பசும்பொன் தேவர் பெருமகனாருடைய பெருமைக்கு பெருமை சேர்த்தது அவருடைய அரசியல் நெறியா, தேசிய நெறியா, தெய்வீக அமுதமா, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன பெருமகனார் தேவர் திருமகனார். பசும்பொன் தேவர் அவர்களின் புகழுக்கு பெரிதும் காரணம் தெய்வீக சேவையா, அவருடைய தெய்வீக பணியா, இல்லை தேசிய கொள்கையா என்கிற தலைப்பிலே தேவர் அவர்களுடைய புகழுக்கு பெரிதும் காரணமாக அமைந்தது தேசிய கொள்கையே என்று பேசுவதற்காக கவிஞர் முத்துராமலிங்கம் அவர்களும் கவிஞர் முருகன் அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, தெய்வீக சேவைதான் என்று சொல்வதற்காக பெருமைக்குரிய பேராசிரியர் கஜேந்திர நாயகம் அவர்களும் திருமதி மகாலட்சுமி அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவர் பெருமகனார் பசும்பொன் தேவர் தனக்காக எதையும் எதிர்பாராதவர், நாட்டுக்காக சகலத்தையும் துறந்தவர். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர், சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர்தான் பசும்பொன் தேவர் திருமகனார். மறந்துவிடக்கூடாது. அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுகிறார், சீர் முத்து ராமலிங்க தேவர் பெருமைதனை பாரும் விசும்பும் பணிந்தறியும் ஆறும் அவருக்கு இணையில்லை, அன்பு வடிவாய் உவகையுடன் வாழ்ந்தார் உயர்ந்தார் என்று சொல்லுகின்றார். திருவி கல்யாண சுந்தரனார் பெருமையோடு சொல்லுகிறார், தேசியம் காக்கும் செம்மல், அவர் பேசினால் தமிழ் அன்னையே பேசுவதாக நான் நம்புகிறேன். தேவரின் திருவாயில் அமர்ந்து கொண்டு என் தமிழ் அன்னை பேசுகிறாள் என்று சொன்னார். பசும்பொன் தேவர் அவர்கள் ஒரு இமயம், வற்றாத கங்கை, ஞான சூரியன், அருட்கடல், எளியோருக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல், அருட்பிரகாச வள்ளலார், சுவாமி விவேகானந்தர், பாம்பன் சுவாமிகள், பாரதியார், நேதாஜி, இத்தனையும் ஒருங்கு திரண்ட ஒரு வடிவம்தான் பசும்பொன் தேவர் என்றால் யாரும் மறுக்க முடியுமா?
பாரத பண்பாட்டின் இணைந்த திரு உரு அக்னி கருப்பனின் அவதாரம் எங்கள் பசும்பொன் தேவர் அவர்களுடைய பெருமைக்கு பெருமை சேர்த்தது தேசிய நெறியா தெய்வீக அனுபவமா என்கிற தலைப்பிலே பட்டிமன்றம் இதோ உங்களுக்காக படைக்க காத்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்களை வரவேற்று மகிழ்கிறேன். தேவர் அவர்களுடைய பெருமை இன்றைக்கும் குன்றிலிட்ட விளக்காக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை இருப்பதனாலே இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை நீங்கள் உற்சாகப்படுத்தி பலருக்கும் பகிர்ந்து தேவரினுடைய பெருமையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்ற எங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, தேவர் அவர்களுடைய அந்த பெருமை மிகவும் வெளிப்பட்டது தேசிய கொள்கையிலேதான் என்று சொல்வதற்காக இதோ வருகிறார் கவிஞர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம். அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன். பசும்பொன் தேவர் திருமகனாரின் புகழுக்கு பெரிதும் காரணம் அவரின் தேசிய கொள்கையா தெய்வீக சேவையா என்ற அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றுள்ள நகைச்சுவை பேரரசு டாக்டர் சண்முக திருக்குமரன் அவர்களே, இரு அணியிலும் வாதிட வந்துள்ள அறிஞர் பெருமக்களே, யூடியூப் வாயிலாக இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமைக்குரிய பெருமையோர்களே, அனைவருக்கும் வணக்கம். பசும்பொன் தேவர் திருமகனாரின் புகழுக்கு பெரிதும் காரணம் அவரின் தேசிய கொள்கையே என்று எனது கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். நடுவர் அவர்களே, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்ற திரைப்பட பாடல் பசும்பொன் தேவர் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளது. பசும்பொன் தேவர் என்று அவர் பிறந்த ஊரை மட்டும் குறிப்பிடுவதல்ல, அவருடைய குணமே பசும்பொன் தான். எனவே தான் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் பசும்பொன் தேவர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு பசும்பொன்னால் ஆன தங்க கவசத்தை வழங்கியுள்ளார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தேவர் திருமகனார். அவரின் தேசிய கொள்கையால் நாடு முழுவதும் அறியப்பட்டார். வெள்ளி நாவு படைத்தவர் என்ற சிறப்புமிக்க ஆங்கில புலமை வாய்ந்த வழக்கறிஞர் சீனிவாச ஐயங்காரை சந்தித்தது தேவர் திருமகனார் அவர்களின் தீவிர தேசிய அரசியலில் ஈடுபட துவக்கமாக அமைந்தது. தேவர் திருமகனார் அவர்கள் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலுமே மிகுந்த புலமை பெற்று அற்புதமாக சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர். தேவர் திருமகனாரின் ஆங்கில புலமையை கண்டு அசந்து போன சீனிவாச ஐயங்கார் தேவர் அவர்களை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அது முதலே தேசிய அரசியலில் தேவர் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டார். பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் வீர முழக்கமிட்டார். தேச விடுதலைக்கு வீரத்துடனும் வேகத்துடனும் பாடுபட்டார். அவர் தொகுதிக்கு செல்லாமலே மக்களால் பாராளுமன்றத்திற்கு பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமை தேவர் திருமகனார் அவர்களுக்கே உண்டு. தேவர் என்றாலே தேசியம்தான் நினைவிற்கு வரும். தேவர் திருமகனார் பிறப்பால் இந்து, படித்தது மதுரையில் உள்ள கிறிஸ்தவ பள்ளியில், அவரை வளர்த்தது இஸ்லாமியர். எனவே பசும்பொன் தேவர் அவர்கள் அனைவரிடமும் சாதி மத வேறுபாடின்றி பழகும் மனிதாபிமானத்திற்கும் இலக்கணமாக விளங்கிய பெருமை படைத்தவர். பெண்களை தாயாகவும் தெய்வமாகவும் மிகவும் உயர்வாக மதித்து வந்தார் பசும்பொன் தேவர். அவரின் அழகான மீசையை பார்த்து ஒரு பெண், உங்கள் மீசை மிகவும் அழகாக இருக்கிறது, நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றார். எனது மீசை ஒரு பெண்ணின் மனதில் சபலத்தை ஏற்படுத்திவிட்டதே என்று நினைத்து இனி இந்த மீசை வேண்டாம் என்று மீசையை உடனே எடுத்து விட்டார். அதன் பின்னர் அவர் மீசையை வளர்க்கவே இல்லை. தேவர் என்றாலே தேசியமும் தெய்வீகமும் தான் முதலில் நினைவிற்கு வரும். ஆனாலும் தேவர் திருமகனாரின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் அவரின் தேசிய கொள்கையே என்று நிறைவாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்கள் தேவருடைய பெயரையே தாங்கியவர் என்பதனாலே மிக அழகாக தேவருடைய பரிணாமங்களை எடுத்து தந்திருக்கிறார்.
கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், எனக்கு தெரிந்தவரை தமிழகத்தில் இருந்த பிரம்மச்சாரிகளில் மிகவும் முக்கியமானவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பெண் வாடையே இல்லாமல் வாழ்ந்தவர் அவர். உடம்பின் சுக்கிலத்தை உடம்புக்குள்ளேயே வைத்திருந்து மீண்டும் இரத்தத்திலேயே கலந்து விடுமாறு செய்யும் யோகத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அவரது உடம்பின் பளபளப்பிற்கு காரணம் அதுதான் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் நீண்ட நாட்கள் வாழ்வதில்லை. அப்படித்தான் தேவர் அவர்கள் பெண்களை எப்படி மதித்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண் ஆசைப்பட்டார் என்பதற்காக தன் மீசையே வேண்டாம் என்று, அவருக்கே உரிய மிடுக்கான அந்த தோற்றத்தையே வேண்டாம் என்று தன்னை மாற்றிக்கொண்டார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. தேவர் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாகவே விளங்கியிருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்த பிறகுதான் அரசியலிலே அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. அரசியல் வாழ்க்கையிலே பயணப்படுகிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தேசிய நீரோட்டத்திலே இணைகிறார். தேவரை அந்த காலத்திலே எல்லோரும் ஃபயர் பிராண்ட் என்று அழைத்து வந்தார்கள். தேவர் யாருக்கும் அஞ்சாதவர், தீட்சண்யமான பார்வை உடையவர், தெளிவான பேச்சு உடையவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர், வேகம் உள்ளவர், அத்துடன் விவேகமும் உள்ளவர் என நாவலாசிரியர் சாண்டில்யன் புகழ்ந்து பாராட்டுவார். அப்படிப்பட்ட பன்முக வித்தகரை மிக அற்புதமாக எடுத்துரைத்திருக்கின்றார். தேவர் அவர்களுடைய அந்த பணி, அவருடைய பெருமை, அவருடைய அரசியல்தான் தேசியத்திலேதான் நின்றிருக்கிறது. தேசியத்தின் மூலமாகத்தான் அவர் வென்றிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். இல்லை ஐயா, தெய்வீகம் என்றால் முருகப்பெருமானாக இன்றைக்கு நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். காவடி ஆட்டம், பால் குடம் என தேவர் ஜெயந்தி அன்றைக்கு அத்தனை பேரும் ஆத்மார்த்தமாக முருகனின் மறு அவதாரம் தான் எங்கள் பசும்பொன் தேவர், அவருடைய தெய்வீக சேவைதான் என்று சொல்வதற்காக இதோ வருகிறார் டாக்டர் கஜேந்திர நாயகம் அவர்கள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தும்பைப்பூ கதராடை துவளாத பீடுநடை, அம்பைப்போல் ஊடுருவி அளந்தறியும் கூர்நோக்கு, கம்பீர நிறைமுகத்தில் கனிவான புன்முறுவல், செம்பியான் தோற்றம் போல் செம்மார்ந்த தேவர் பிரான் பசுமன் சித்தர் திரு முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் பதம் பணிந்து அருளாசியோடு பட்டிமன்றபத்தின் நடுவர் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடன் பேச வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பசுமன் தேவரின் புகழுக்கு பெரிதும் காரணம் அவரின் தேசிய கொள்கையே அல்லது தெய்வீக சேவையே. தெய்வீக சேவைதான் என்று எடுத்துரைக்க வந்திருக்கின்றேன். மூத்த சித்தர் நந்தி தேவர் முதலாக இளைய சித்தர் அகத்தியர் வரை உள்ள சித்தர்கள் வழிவந்தவர்கள் வாழ்ந்த இடமே தவசி குறிச்சி எனப்படுகிறது. அதாவது பசுமன் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியினை தற்போது நாம் தவசி குறிச்சி என்று அழைப்பதுண்டு. எந்த பிரதிபலனுமே எதிர்பாராமல் நாட்டு மக்களின் நலன் கருதி வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த இடம் என கருதப்படும் பூமியில் பிறந்த காரணத்தினாலோ என்னவோ தேவரையாவும் எந்த பிரதிபலனையுமே கருதாது தன்னை சுற்றியுள்ள மக்கள் நல்வாழ்வு வாழ தனது சொத்து சுகம் ஏன் இன்னுயிரையுமே ஈந்து தெய்வீக திருமகனாக ஒரு சித்தராகவே இன்று நம்மிடம் காட்சியளிக்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, மனித வர்க்கத்தை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். அதாவது தெய்வீக இயல்பு, மனித இயல்பு, அசுர இயல்பு என்று. சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், மனிதனுக்குள் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த துணை புரிவது மதம் என்கிறார். அப்படி தெய்வீக இயல்பு என்றால் என்ன, தெய்வீக தன்மை என்றால் என்ன நமக்கு கேள்வி எழலாம். அதற்கான சான்றே நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் காண முடியும். தெய்வீக இயல்புக்கான சான்று பகவத்கீதையில் இலக்கணமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அஞ்சாமை, உள்ள தூய்மை, ஞானத்திலும் யோகத்திலும் நிலைத்திருத்தல், ஈகை, பொறிகளை அடக்குதல், யாகம் செய்தல், சாஸ்திரம் படித்தல், தபசு, நேர்மை, தீங்கு இழையாமை, உண்மை பேசுதல், சினமின்மை, துறவு, அமைதி, உயிரிடத்தில் இரக்கம் காட்டுதல், பிற பொருள் விரும்பாமை, தைரியம், பொறுமை, மன உறுதி, தூய்மை, வஞ்சகமின்மை, செருக்கின்மை, இவை அனைத்தும் தெய்வாம்சத்துடன் பிறந்தவர்களுக்குரிய தெய்வீக இயல்பு என்று நமக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை எடுத்துரைக்கின்றது. ஏன் இங்கு நான் இதை கூறுகிறேன் என்றால், இவை அனைத்தும் தெய்வீக திருமகனார் பசுமன் சித்தர்களிடத்தில் பரிபூர்ணமாக நிறைந்திருப்பதை நாம் கண்கூடாக காண முடிகின்றது. அவர் காவி அணியாத, கமண்டலம் ஏந்தாத துறவி வேந்தர்.
தென்னாட்டு விவேகானந்தர் என்று கூறலாம். பசுமன் சித்தர் அவர்களின் ஆன்மீக சேவையை பறைசாற்றும் ஒரு உண்மை நிகழ்வினை கூறி நிறைவு செய்கின்றேன். வடலூரில் முன்னாள் முதல்வர் ஓமந்தூர் ஓபி ராமசாமி ரெட்டியார் தலைமையிலே வள்ளலார் பற்றிய பசுமன் சித்தர் தேவர் அவர்கள் பேச சென்றிருந்தார். அப்போது வள்ளலாரின் உறவினர்கள் ஒருவர் வள்ளலாரின் 9 பாடல்களை வைத்துக்கொண்டு தர மறுப்பது பற்றிய விஷயத்தினை பசும்பொன் தேவரிடம் ஓமந்தூரார் முறையிடுகிறார். 1 மணி நேரம் வள்ளலாரின் ஆளுமை பற்றி விரிவாக பேசிய பசுமன் தேவர் இறுதியாக, அடிகளாரின் உறவினர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் என்றார். அந்த சுவடியை மடத்துக்கு தந்து மக்களுக்கு பயன்படு வகையில் செய்யுங்கள், அல்லது தாங்களே அந்த சுவடியை நூலாக வெளியிடுங்கள். இரண்டையும் செய்யாமல் தாங்கள் பிடிவாதமாக இருந்தால் அடிகளாரின் அந்த 9 பாடல்களும் உலகத்திற்கு தெரியாமலே போய்விடும் என்று கூறினார். யாரும் அதற்கு முதலில் செவி சாய்க்கவில்லை. பிறகு உடனடியாக தேவர் அவர்கள் அந்த மேடையிலே, அதை நாம் நினைக்கும் போது எனக்கு தேகம் சிலிர்க்கின்றது. இதுவரை உலகத்திற்கு தெரியாத நீங்கள் ஒளித்து வைத்திருக்கும் அந்த 9 பாடல்களையுமே அடியேன் பாடுகிறேன் கேளுங்கள் என்று பொற்சேதம் சுருள்சேதம் எதுவுமே ஏற்படாமல் மலமளவென்று அந்த 9 பாடல்களையுமே ஐயா அவர்கள் அந்த மேடையிலே பாடத் தொடங்கினார். பாடி முடித்த பின்பு அந்த ஏட்டுச்சுவடுகளை ஒளித்து வைத்திருந்த உறவினர்கள் ஓடி வந்து பசுமன் சித்தர் அவர்கள் கால்களை பிடித்து கதறி அழுது, எங்களை மன்னித்து விடுங்கள், இதோ நாங்கள் தருகிறோம் என்று அந்த ஓலைச்சுவடுகளை ஒப்படைத்தார். அது ஒரு அதிசயம் என்று நடந்தது. வள்ளலாரை போன்று தம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்ட பசுமன் தேவர் வள்ளலாரின் பாடல்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் என்பது வரலாறு. இப்பெரும் ஆன்மீக சேவையை நிகழ்த்தியவர் திரு பசுமன் சித்தர் அவர்கள். எந்த ஒரு தலைவரின் புகைப்படத்தையுமே எந்த அறையிலுமே மாட்டலாம், ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் படத்தை பூஜை அறையில் மட்டும்தான் மாட்ட வேண்டும் என்றார் அரசியல் ஜாம்பவான், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். இதில் இருந்தே நாம் உணர முடிகின்றது அவரது அரசியல் கொள்கைக்கு வித்திட்டதே ஆன்மீக சேவைதான் என்று. வான்மேகம் என்னும் இறையிடத்தில் இருந்து மழை நீரை இறை சக்தியாக தன்னுள் அடக்கிய மிக பிரம்மாண்டமான அணைதான் பசுமன் சித்தர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஆன்மீக சேவையை அந்த அணையிலிருந்து பல சிற்றாறுகளாக பிரிந்து சென்று, நீர்நிலைகளாக பிரிந்து சென்று பல ஜீவராசிகளுக்கு பயன் தருவது போலதான் பல கொள்கைகள், அதாவது அரசியல் கொள்கைக்கும் அவரின் ஆன்மீக சேவைதான் ஆதாரம் என்று கூறி, பயன்பெற்றது என்று கூறி, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கஜேந்திர நாயகம் மிக அற்புதமான ஒரு சிந்தனைகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். தேவர் அவர்களுடைய தெய்வீக சிந்தனை என்பது சாதாரணமானது அல்ல. தெய்வ நெறியில் இருப்பது என்பது வேறு, தெய்வ நெறியில் உள்ளே நுழைவதற்கு காத்து கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் ஆலயத்திற்கு அழைத்து செல்வது என்பது வேறு. அந்த பணியைத்தான் செய்தார். நான் சாமி கும்பிடுகிறேன் என்பது முக்கியம் அல்ல, என்னை சார்ந்தவர்களும் அத்தனை பேரும் ஆலயத்திற்குள்ளே பிரவேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், கமுதி மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற அற்புதமான தலங்களில் எல்லாம் ஆலய பிரவேசம் நடந்ததற்கு தேவர் உழைத்த உழைப்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. கமுதி ஆலய பிரவேசம் மிக மிக பதற்றமான சூழ்நிலையில் நடந்தது. எப்படியும் தேவரை ஏதாவது செய்து விடுவார்கள் என்றிருந்த நிலையில் அங்கிருந்தோரிடத்திலே தேவர் பேசுகிறார். ஒருவேளை அடியேனுக்கு எதுவும் நேர்ந்தாலும் அதற்காக ஆலய பிரவேசம் தடைபட்டு விடக்கூடாது, அடியேனின் பிணத்தை தாண்டி ஆலயத்திற்குள் செல்லுங்கள் என்றார். அவ்வளவுதான். அங்கிருந்த மக்கள் 3/4 பேர் தேவருக்கு ஆதரவாக உள்ளே வந்து விட்டார்கள். ஆலய பிரவேசம் சுமூகமாக நடந்தது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. நண்பர்களே, இதுதான் இந்த மண்ணிலே தெய்வீக சேவை. அந்த தெய்வத்தின் பெயரால் நடக்கின்ற அவலங்களை எல்லாம் தட்டி கேட்டதினாலே தான் தந்தை பெரியார் சொல்லுவார், இவர் முழுக்க முழுக்க எங்களைப் போன்றே போராட்டத்திலே ஈடுபடுகிறார், எனவே இவரை எதிர்த்து நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று சொன்னார். அப்படி பசும்பொன் தேவர் அவர்கள் செய்திருக்கிற அந்த அற்புதங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்றோம். நடிகவேல் எம்.ஆர். ராதா சொல்லுகிறார், முத்துராமலிங்க தேவர் ஒரு இரும்பு மனிதர், அரசியலிலும் வாழ்க்கை நெறியிலும் சுத்தம் உள்ளவர்.
எங்கள் ஐயா சொன்னார், தந்தை பெரியார் சொன்னார், அதனால்தான் எங்கள் கொள்கைகளுக்கு முரணான கருத்துக்களை அவர் கூறி வந்தாலும் அவரை பற்றி நாங்கள் எதுவும் விமர்சனம் செய்வதில்லை என்று நடிகவேல் எம்.ஆர். ராதா பதிவு செய்கிறார். சிந்தித்து பாருங்கள். சுத்தமான ஒரு மனிதர், அந்த மனிதனுக்கு பின்னால் தான் இந்த உலகமே இன்றைக்கும் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பசும்பொன் தேவர் ஒருவர் தான் என்று சொல்லி இருக்கிறார். அதை விட ஒருபடி மேலாக அவருடைய தேசிய சேவை தான் சிறந்தது என்று சொல்வதற்காக அனல் தெரிக்கிற பேச்சின் மூலமாக நம்மிடத்திலே தமிழகம் முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய கவிஞர் முருகன் இதோ வருகிறார். தேவர் அவர்களுடைய பெருமைக்கு பெரிதும் காரணம் தேசியம்தான் என்று சொல்ல இதோ வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நினைக்கும் போதே வணங்க துண்டும் மகா உத்தம தலைவர் பசும்பொன் தேவர் என்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த மகா உத்தம தலைவரின் பாதங்களை பணிவுடன் வணங்கி மேலும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் முனைவர் ஐயா அவர்களையும் மற்றும் அனைவரையும் பணிவுடன் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு பசும்பொன் தேவரின் புகழுக்கு பெரிதும் காரணம் அவருடைய தேசிய கொள்கையே என்ற அணியில் பேச வந்துள்ளேன். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழகத்தில் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான ஜமீன்தார்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒரு ஜமீன்தாரின் மகன் மட்டும் இன்றளவும் வணங்கப்படுகிறார், போற்றப்படுகிறார், துதிக்கப்படுகிறார். அவர்தான் பசும்பொன் தேவர். அவருடைய சிலை இந்திய பாராளுமன்றத்தில் திறக்கப்படுகிறது, அங்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அவருடைய சிலை, திருவுருவச் சிலை கல்கத்தாவில் திறக்கப்படுகிறது, அங்கு போற்றப்படுகிறது. என்றால் அவர் ஜமீன்தாராக வாழவில்லை, இந்த நாட்டிற்காக வாழ்ந்தார். அவர் நினைத்திருந்தால் அந்த ஜமீன்தார் வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், அந்த ஆடம்பர வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம். அவருடைய அப்பா உக்கிரபாண்டி தேவர், அவர் எப்படி தெரியுமா, கோயிலுக்கு போகணும்னா கூட அலங்கரிக்கப்பட்ட வில்வண்டிக்கு முன்னால் 2 குதிரை வீரர்கள், பின்னால் 2 குதிரை வீரர்கள் என்று ஆடம்பரமாகத்தான் செல்வார். மேலும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய தந்தை உக்கிரபாண்டி தேவர். ஆனால் பசும்பொன் தேவர் கதராடை அணிந்து கொண்டு இந்த தேசத்திற்காக உழைத்தார். அதனால்தான் அவர் இன்றளவும் போற்றப்படுகிறார், துதிக்கப்படுகிறார். அவர் இந்த தேசத்திற்காக எத்தனையோ தியாகத்தில் அவர் ஈடுபட்டிருந்தாலும், எத்தனையோ செயல்கள் செய்திருந்தாலும், நேரத்தின் அருமை கருதி 1-2 நிகழ்வுகளை மட்டும் நான் கூறுகிறேன். 1908 அக்டோபர் 30 பசும்பொன்னில் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையாருக்கு அவதரிக்கிறார் பசும்பொன் தேவர். 1911 இந்திய அரசு குற்றப்பரம்பரை சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வருகிறது. 1915 அதை பிரமலை கல்லர் நாடு என்று சொல்லப்படுகிற உசிலம்பட்டியை சார்ந்த அந்த சுற்றுப்புற கிராமங்களில் அதை அமுல்படுத்துகிறது. இந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்றால், குற்றப்பரம்பரை சட்டம் என்னவென்றால், ஒரு சில கிராமங்களில் உள்ள வயது வந்த அனைத்து ஆண்களையும் கேடிகள் என்று அவர்கள் முத்திரை குத்தப்படுகிறார்கள். அவ்வாறு கேடிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டால் அந்த இளைஞர்கள் அனைவரும் பொழுது சாய்ந்தவுடன் அனைவரும் பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு கையொப்பமிட வேண்டும். கையொப்பமிட தெரியவில்லை என்றால் கைரேகை வைக்க வேண்டும், கை நாட்டு வைக்கணும். வச்சுட்டு அங்கே தங்கிடணும். அதுதான் காவல் நிலையத்திலேயே அவர்கள் இரவு முழுவதும் காவலர்களுடைய கண்காணிப்பில் தங்கிவிட வேண்டும். அங்கதான் இருக்கணும். அவங்க ஒரு தாய் இருக்கிறார், அவருக்கு ஒரே மகன், தாய் இப்பொழுது மரண படுக்கையில் இருக்கிறார் என்றாலும் அந்த மகன் எங்க இருக்கணும்னா காவல் நிலையத்தில் தான் இருக்கணும். ஒருவன் புது திருமணம் முடிக்கிறான், புது மணமகன் என்றாலும் அவன் காவல் நிலையத்தில் தான் இரவு முழுவதும் இருக்க வேண்டும். அவன் ஒரு வியாதி உடையவனாக இருக்கலாம், அவனுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், மனைவிக்கு பெருகாலமாக இருக்கலாம். இதெல்லாம் பேசக்கூடாது. அவன் கேடி என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டால் அவன் எங்க இருக்கணும்னா இரவு முழுவதும் அவன் காவல் நிலையத்தில் தான் இருக்க வேண்டும். அதுவும் அந்த காவல் நிலையம் அருகில் இல்லாமல் ஒரு 10 மைல் தூரத்தில் இருந்தால் அவன் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் இருந்துவிட்டு காலையில் வீட்டுக்கு வந்து மாலையில் அவன் மறுபடி காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். இந்த 10 மைல் தூரத்தை அவன் எப்படி கடந்து போவான்? அவன் எப்படி வேலைக்கு போவான்? இதுதான் குற்றப்பரம்பரை சட்டம். எந்தவித குற்றமும் செய்யாமல் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்த வயது வந்த அனைத்து ஆண்களுக்குமே அவர்கள் கேடிகள் என்று முத்திரை குத்தப்பட்டார்கள். இதை எதிர்த்து 1920 உசிலம்பட்டி அருகில் பெருங்காமநல்லூரில் மிகப்பெரிய கிளர்ச்சி நடக்கிறது. ஆனால் துப்பாக்கி சூடு நடத்தி அந்த கிளர்ச்சி அடக்கப்படுகிறது. ஒரு 17 பேர் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்படுகிறார்கள். 100கணக்கான ஆண்கள் கைது செய்யப்பட்டு அந்த கிளர்ச்சி அடக்கப்படுகிறது.
அந்த குற்றப்பரம்பரை சட்டம் அங்கு தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த குற்றப்பரம்பரை சட்டம் 1934 ஆப்ப நாடு என்று சொல்லப்படுகிற ராமநாதபுரத்திற்கும் அமுல்படுத்தப்படுகிறது. அப்பொழுது தேவருக்கு வயது 26. கொதித்தெழுகிறார் தேவர். உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழனுக்கு குற்றப்பரம்பரை சட்டமா என்று கொதித்தெழுகிறார். கிராமம் கிராமமாக சென்று ஆவேசமாக பேசுகிறார். மிக ஆவேசமான பேச்சு குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக. தேவரின் பின்னால் மக்கள் அணி திரள்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அணி திரள்கிறார்கள். இப்பொழுது ஆங்கில அரசு விழித்துக் கொள்கிறது. தேவரை தனியாக சிவகாசியில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் விசாரணைக்கு அழைக்கிறது. அங்கு செல்கிறார் தேவர். அப்பொழுது டிஎஸ்பி மிக நயமாக பேசுகிறார். ஐயா, நீங்க ஜமீன்தாரு, உங்களை எந்த விதத்திலும் இந்த சட்டம் பாதிக்காது, ஆகையால் நீங்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நயமாக பேசுகிறார் டிஎஸ்பி. தேவர் ஒரே வரியில் சொல்லிவிட்டார், என் மக்களை பாதித்தால் அது என்னை பாதித்தது போல்தான். இந்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக நான் பசும்பொன்னுக்கு அருகில் உள்ள அபிராமம் கிராமத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்தப் போகிறேன். அந்த மாநாட்டுக்கு நீங்களும் வர வேண்டும் என்று டிஎஸ்பியும் அழைத்து விட்டு வந்து விடுகிறார். அதே போல மே மாதம் 1934 மே மாதம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை பசும்பொன்னுக்கு அருகில் உள்ள அபிராமம் கிராமத்தில் நடத்துகிறார். அந்த மாநாட்டுக்கு வரதராஜன் நாயுடு தலைமை தாங்குகிறார். மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. மாநாட்டில் தீர்மானம் இயற்றப்படுகிறது. குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் இயற்றப்பட்டு அது அப்பொழுது கவர்னருக்கு அனுப்பப்படுகிறது. இதன் விளைவாகத்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கேடிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. பின்பு ஒரு கட்டத்தில் அது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. அதோடு தேவர் நின்றுவிடவில்லை. இப்பொழுது புறமலை கல்லர் நாடு என்று சொல்லப்படுகிற உசிலம்பட்டி அங்கு வருகிறார். ஏனென்றால் அங்கு குற்றப்பரம்பரை சட்டம், அந்த சட்டம் தொடர்ந்து மக்களை வாட்டி கொண்டிருக்கிறது. இப்பொழுது உசிலம்பட்டி அருகில் உள்ள அந்த கிராமங்களுக்கு சென்று கிராமமாக அங்கும் அவர் அதே ஆவேச பேச்சை பேசுகிறார். குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக அங்கும் மக்கள் அணி திரள்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேவரின் பின்னால் அணி திரள்கிறார்கள். அங்கும் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் இப்பொழுது குறைப்பதற்கான வழிமுறைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அதாவது அப்ப சிந்துப்பட்டி உசிலம்பட்டி அருகில் உள்ள சிந்துப்பட்டியில் ஒரு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதாக இருந்தது. அந்த ஜல்லிக்கட்டுக்கு கவர்னரை அழைக்கிறார்கள். வேண்டுமென்றே கவர்னரை அழைக்கிறார்கள். ஏனென்றால் முரட்டு காளைகளை அடக்கக்கூடிய இந்த முரட்டு இன மக்களுக்கு குற்றப்பரம்பரை சட்டம் தேவைதான் என்று கவர்னர் முடிவு செய்யட்டும் என்பதற்காகவே சிந்துப்பட்டியில் நடைபெற இருந்த அந்த ஜல்லிக்கட்டுக்கு கவர்னரை அழைக்கிறார்கள். அழைத்து சதி திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் தேவர் அதை ஒரே ஒரு துண்டுச்சீட்டின் மூலம் அதை முறியடிக்கிறார். அந்த துண்டுச்சீட்டில் சிந்துப்பட்டியில் நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டிற்கு யாரும் வர வேண்டாம், யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு துண்டுச்சீட்டில் தான் அவர் எழுதி தருகிறார். இதை பார்த்துவிட்டு யாருமே கலந்து கொள்ளவில்லை. கவர்னருக்கு செய்தி தெரிவிக்கப்படுகிறது. இந்த துண்டுச்சீட்டின் மூலம்தான் மக்கள் கட்டுப்படுத்தப்பட்டனர் என்கிற செய்தி கவர்னருக்கு தெரிவிக்கப்படுகிறது. கவர்னர் அப்பொழுது சிந்திக்கிறார், ஒரு துண்டுச்சீட்டின் மூலமே மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் இந்த மக்கள் மேன்மையானவர்கள் தான், இவர்களுக்கு குற்றப்பரம்பரை சட்டம் தேவையில்லை என்று முடிவெடுத்து அதுபோலவே குற்றப்பரம்பரை சட்டம் அங்கும் தளர்வு செய்யப்படுகிறது. ஆக ஒரு துண்டுச்சீட்டின் மூலம் மக்களை ஆளுகிற அந்த ஆளுமை தன்மை தேவருக்கு இருந்தது. அவர் நினைத்திருந்தால் அந்த ஜமீன்தார் வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விடுத்து மக்களுக்காக களத்தில் இறங்கி ஒவ்வொரு இடமாக அவர் போராடி வெற்றி கண்டார். அது மட்டுமல்ல, வெள்ளையர்களை அடித்துத்தான் துரத்த வேண்டும் என்று நேதாஜி முடிவெடுத்த போது அதற்கு பக்கபலமாக இருந்தவர் தேவர். அவர் காங்கிரஸில் இருந்து ஒரு கட்டத்தில் நேதாஜி வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் என்கிற கட்சியை துவங்கிய போதும் பக்கபலமாக இருந்தார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தமிழக தலைவராக இருந்தார். அதன் பின்பு நேதாஜி அவர்கள் ஜப்பானில் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்த போது அந்த இந்திய தேசிய ராணுவத்திற்கு ஏராளமான ஆட்களை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைத்து ஒரு மிகப்பெரிய படையை நேதாஜி உருவாக்குவதற்கு தேவர் காரணமாக இருந்தார். ஆக தேவரின் தேசிய கொள்கை, அவர் தேசத்திற்காக பாடுபட்டதுதான் இன்றளவும் அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கிறது. அவர் முழு ஆன்மீகவாதி தான். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வெளிப்படையாகவே கூறிக்கொண்டிருந்தார். இருந்தாலும் அவர் ஆன்மீகவாதியாக இருந்தாலும்
அவர் தேசத்திற்காக பாடுபட்ட போதுதான் அவருக்கு மிகப்பெரிய புகழ் சேர்ந்தது. திருவள்ளுவர் அழகாக சொல்வார், அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று திருவள்ளுவர் மிக அழகாக சொல்வார். இந்த நான்குக்கும் உரிய ஒரு பண்புடைய ஒரு மனிதர் யார் என்றால் அவர்தான் தேவர். அஞ்சாமை, ஏனென்றால் அவர் யாருக்குமே அஞ்சியதே கிடையாது. ஈகை, தனக்கு சொந்தமான 32 கிராமங்களை அந்தந்த மக்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டு வந்தவர். 32 கிராமங்களுக்குரிய சொத்துக்களை அந்த 32 கிராமங்களில் வாழ்ந்த மக்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டு வந்தவர். அறிவு ஊக்கம், நல்ல அறிவு படைத்தவர், ஊக்கம் மிகுந்தவர். ஆக திருவள்ளுவர் கூறிய அந்த அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. ஆக திருவள்ளுவர் கூறியது போல அந்த 4 குணங்களையும் படைத்த வேந்தராக தேவர் இருந்தார். அவருடைய தேசிய கொள்கைதான் அவருக்கு பெருமைக்கு மேலும் புகழ் சேர்த்தது என்று மீண்டும் பணிவுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் முருகன் அவர்கள் மிக அழகாக அற்புதமாக தேவர் அவர்களுடைய பரிணாமத்தை பட்டியலிட்டு தந்திருக்கிறார். தேச சேவைதான் அவருக்கு உயிர் மூச்சு, தேசியம்தான் அவருடைய கொள்கை. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள். தென்னகத்தின் மிகப்பெரிய தலைவர்களிலே ஒருவர், மிகச்சிறந்த பேச்சாளர். 1937 நடந்த முதல் பொது தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக செட்டிநாடு பகுதியில் இருக்கக்கூடிய கானாடு காத்தான் என்கிற ஊரிலே மேடை ஏறினார். அவர் பேச்சை துவங்குவதற்கு முன்பாக அங்குள்ள அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் கையில் துப்பாக்கியுடன் மேடைக்கு வந்து, தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களும் இங்கே கூட்டம் நடத்தக்கூடாது, தடை சட்டம் உள்ளது, மீறி பேசினால் சுட்டு விடுவேன் என கூறி ஆர்டரை காட்டுகிறார். ஒரு நிமிடம் சத்தியமூர்த்தி திகைத்து விட்டார். ஒன்றும் பேசாமல் மக்களை பார்த்து கைகூப்பி வணங்கிவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி விட்டார். இந்த செய்தியை அறிந்தவுடன் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் சிங்கம் பசும்பொன் தந்த தேவர் பெருமகனார் அந்த இடத்திலே மறுநாள் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். தேவர் மேடை ஏறுகிறார். விண்ணெதிர கரகோஷம் பீய்த்து கொள்ளுகிறது. எடுத்த உடனேயே தேவர் பெருமான் பேசுகிறார். நேற்று தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி பேச விடாமல் செய்த சப் இன்ஸ்பெக்டர் அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால், நெஞ்சிலே உரம் இருந்தால், ரிவால்வரின் குண்டுகளை நிரப்பிக்கொண்டு இங்கே வந்து என்னை சுடுங்கள். என் நாட்டிற்காக, விடுதலைக்காக நான் என் உயிரை விட தயார். நீங்கள் என்னை சுடுவதற்கு தயாரா? கர்ஜித்தார். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த பக்கமே வரவில்லை என்று நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்படி துணிவின் தலைவனாக, மிகச்சிறந்த தன்மையிலே அவருடைய தெளிவான பேச்சின் மூலமாக, அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஒரு தடவை காங்கிரஸ் மாநாட்டிலே தேவனுடைய ஆங்கில பேச்சை கேட்ட காந்தியடிகள் சீனிவாச ஐயங்கார் இடத்திலே ஒரு கவிஞரா என்று கேட்டாராம். அந்த அளவுக்கு ஆங்கிலத்தை கவிதை நயத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தேவர் அவர்கள். சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவர் அவர்கள் தேசியத்தினாலே தான் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவருடைய பெருமை திகழ்கிறது. அவர் தொகுதி பக்கம் செல்லாமலே வென்றெடுத்த வேங்கை வீரர் என்று அற்புதமாக புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள். என்னதான் புகழாரம் சூட்டினாலும் தான் ஒரு தெய்வீக சிந்தனையோடு எப்போதும் நீர் இல்லாத நெற்றிபால் என்று சொல்வார்கள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு என்று சொல்வார்களே, அப்படி திருநீற்றோடு காட்சி தருகின்ற தேவர் பெருமகனார் அவரது தெய்வீக சேவையினால் தான் உயர்ந்திருக்கிறார் என்று சொல்ல இதோ வருகிறார் திருமதி மகாலட்சுமி அவர்கள். வாருங்கள். என் பெற்றோருக்கும் தமிழ் மொழிக்கும் என் முதல் வணக்கம். தன் கம்பீர பேச்சாலும் ஆன்மீக சொற்பாலும் மக்களின் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ள நாவரசு நம் நடுவர் ஐயா அவர்களுக்கும், என் அணியைச் சேர்ந்த சகோதரருக்கும் எதிர் அணியைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும், இணையதளம் வழியாக பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மக்களின் இதயங்களில் என்றென்றும் பத்தரை மாற்று தங்கமாக குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவர் ஐயாவின் புகழுக்கு பெரிதும் காரணமாக இருந்தவை அவரின் தெய்வீக சேவை என்ற தலைப்பில் பேசுகின்றேன். இந்து மதம் பெற்றெடுக்க, இஸ்லாம் மதம் பால் கொடுக்க, கிறிஸ்தவ மதம் கல்வி தர, மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்துராமலிங்கம் என்னும் ராஜா
என்ற பாடலுக்கு ஏற்ப பிறக்கும் போதே தெய்வீக சிந்தனையுடன் பிறந்தவர், மும்மதத்தையும் இணைத்தவர். அவர் பிறவிலே ஞானி, சித்தர், தூய மனமும் உள்ளமும் கொண்ட முனிவர். அவருடைய தெய்வீக சேவை இன்றும் யாராலும் நிறைவேற்ற முடியாதவை. தெய்வீக தலைவர், ஆன்மீக சிந்தனையாளர். தெய்வம் தந்த தெய்வம் என்றால் அது திருமகனார் தேவர் ஐயாவையே சேரும். சிறுவயதில் தன் கணக்கு பிள்ளையுடன் மதுரைக்கு ஐயா சென்றார். அங்கு சிற்றுண்டி அருந்துவதற்காக ஒரு விடுதிக்குள் சென்றார். விடுதி சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த படங்களை கவனித்தார். அங்கு விவேகானந்தர் படம் அவருடைய உள்ளத்தை கவர்ந்தது. சுவாமி விவேகானந்தரின் திருவுருவத்தில் இருந்த அந்த புனிதமான படத்தில் தன்னுடைய உருவத்தை பார்த்த ஐயாவை தூக்கி வாரி போட்டது. பின்பு அதுவே அவருடைய பருவ வயதில் சுவாமி விவேகானந்தராவே மாறுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. நடுவர் ஐயா அவர்களே, தேவர் ஐயா தன் வாழ்க்கையில் முதல் லட்சியமாக எடுத்துக்கொண்டது ஆன்மீகம்தான். கடவுள் நம்பிக்கை இருந்தால்தான் மனித நேயம் வளரும், பண்பாடு வளரும் என்று கூறினார். தனக்கென வாழாது பிறருக்காக வாழ்ந்த தெய்வீக திருமகன் பெருமைக்கும் மரியாதைக்கும் அவருடைய ஆன்மீக சிந்தனையே காரணம். ஆன்மீகத்திலும் தேசப்பட்டிலும் அதிகமாக நாட்டம் கொண்டிருந்தாலும் ஆன்மீகத்தில் தான் தன் முழு கவனத்தையும் செலுத்தினார். ஒவ்வொரு சொற்பொழிவும் நடத்துவதற்கு முன்பு ஆன்மீகத்தை தான் முதலில் பேசுவார். அவர் பிறவிலேயே முருகக்கடவுள் பக்தர். அவருக்கு முருகக்கடவுள் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர். ஒருமுறை தன் பாட்டியுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். அங்கு பழனி முருகன் சிலையை கண்டபொழுது அவரது பாலிய உருவம் அச்சிலைக்குள் நுழைவதாகவும் அச்சிலையுடன் தான் ஐக்கியமாகிவிட்டதாகவும் பாட்டியிடம் கூறினார். அப்பொழுதே தன்னுடைய பேரன் வருங்காலத்தில் தெய்வீக மகனாகவே திகழ்வார் என்று கருதினார். 1955 பர்மாவிற்கு புத்த பீட்சுகளால் அவருக்கு ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் படுத்து தலைமுடிய தரையில் விரித்து அதன் மேல் நடந்து செல்லுமாறு ஐயாவிடம் கேட்டார்கள். எங்கள் இந்து சமயத்தில் பெண்களை பராசக்தி வடிவமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இந்த வரவேற்பை ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டார். ஐயாவிடம் திருமணம் ஏன் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டதற்கு, என்னை பெற்ற தாயை என்னை தூக்கி உச்சி முகர்ந்து அணைக்கவில்லை. திருமணம் என்ற பெயரில் மற்றொரு பெண் தன்னை தொடுவதால் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று கூறினார். அனைத்து வகுப்பு பெண்களையும் தன்னுடைய தாயாகவும் சகோதரியாகவுமாக அவர் போற்றப்பட்டார். தேசப்பற்று நிறைந்தவர்கள் தான் அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக எடுத்து கூறினார். கழுத்தில் ருத்தராட்ச மாலையும் அகண்ட நெற்றில் திருநீரும் கதர் வேஷ்டியும் கதர் சிப்பாவும் அணிந்து அவர் மேடையில் ஆன்மீகம் கலந்த சொற்பொழிவு நிகழ்த்தினால் அந்த சரஸ்வதியை தாண்டவமாடும் காட்சியாக இருந்தது. இது ஒன்றே போதுமே. ஆன்மீகப்பற்று உள்ளவர்கள் தான் நாவடக்கம் வரும். மக்களுக்கு தேசப்பற்று இருந்தால்தான் ஒருமைப்பாடும் வரும் என்று முழங்கியவரும் ஐயாதான். ராஜஸ்தானி மாநிலங்களில் கூட்டு சட்டமன்றத்தில் தேவர் திருமகனார் கடல் மடை திறந்தாற்போல் பேச்சு வெள்ளம் நடத்தினார். அக்கூட்டத்தில் இருந்தவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று கேட்டார்கள். அதற்கு ஐயா, நான் எந்த கட்சியும் சேரவில்லை, ஆன்மீக இயக்கத்தை சேர்ந்தவன் என்று வேகமாக பதிலளித்தார். ஆன்மீக உலகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு தேவர் திருமகனார் பாடுபட்டார். 1938 உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் அரிஜன வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்த ராஜாஜியால் நிறைவு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அதுக்கு தலைமை ஏற்று பாதுகாப்பாக அரிஜன மக்களை வழிபாடு நடத்தியவர் தேவர் திருமகன் தான். சாதி சமய இன மொழி பேதமற்ற சுயசார்பு இந்தியாவையும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் மூச்சு காற்று கொண்ட பாரதமே என்று பசுமன் தேவர் ஐயா திருமகனார் கனவாக இருந்தது. அந்த கனவை ஆன்மீகம் மூலமாகத்தான் நினைவாக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆன்மீகத்தால் தென்னகத்து விவேகானந்தராகவே போற்றப்பட்டவர் தேவர் திருமகனார். பர்மாவில் புத்த பேச்சுகளால் தன்னிலும் உயர்ந்தவராக மதிக்கப்பட்டவர். சுவாமி சிவானந்தர் வித்யா பாஸ்கர பிரவசன கேசரி என தேவர் ஐயாவை புகழ்ந்துரைத்தார். பசுமன் தேவரின் ஆன்மீக சகோதரர் இவர் தேவர் ஐயாவை ஆன்மீக கடல் என்று அழைத்தார். மதுரை ஆதீனம் 291வது குரு மகா சன்னிஸ்தானம் ஸ்ரீலா ஸ்ரீ சோமசுந்தரம் ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சண்ட மாருதம் என்ற பட்டத்தை தேவர் ஐயாவுக்கு வழங்கினார். பின்பு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மனிதருள் முருகன் என்று தேவர் ஐயாவை புகழ்ந்துரை. நடுவர் ஐயா அவர்களே, எத்தனையோ பேர்
5 வருடத்துக்கு ஒரு முறை சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக வரத்தான் செய்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் காலத்திற்கு புகழ் அழியாம இருக்கிறார்கள் சொல்லுங்கள். ஐயாவுடைய புகழ் இன்றைக்கும் அழியாத நிகழ்வாக இருக்கும் என்றால் அது தெய்வீக சிந்தனையால் மட்டும்தான். அவர் தேசிய கொள்கையுடன் வாழ்ந்தவராக இருந்தாலும் அவர் ஆன்மீக சிந்தனையாளர் என்பதே நான் மறுபடியும் நினைவுபடுத்துகின்றேன். ஐயாவுடைய புகழ் எத்தனை தலைமுறை வந்தாலும் சிறிதும் மறையாமல் நிலைத்து நிற்பதற்கு அவருடைய தெய்வீக சேவையே என்று கூறி பேச வாய்ப்பு அளித்தமைக்கு என் நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. திருமதி மகாலட்சுமி அவர்கள் அந்த உணர்ச்சி பெருக்கோடு அற்புதமாக தேவருடைய அந்த தெய்வீக சேவையை அற்புதமாக பட்டியலிட்டிருக்கின்றார். பசும்பொன் தேவர் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? ஆன்மீக சிந்தனைகள் கொண்டிருக்க வேண்டும், நாட்டிற்கு தூய்மையான முறையில் சேவை செய்ய வேண்டும். அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைந்தது. ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் சுவாமி கமலாத்மானந்தர் சொல்லுகிறார், ஆன்மீகமும் தேசியமும் தெய்வீகமும் இணைந்தவர். விவேகானந்தர் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டவர். வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி அரசியலின் உச்சத்தை தொட்டவர். இந்த இரு பெரும் மகான்களின் தீவிர சிந்தனைகளை உள்வாங்கி எந்த காற்றுக்கும் மழைக்கும் நெருப்புக்கும் வளையாமல் மலை என திகழ்ந்திட்ட ஒரே மறவர் பசும்பொன் தேவர் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. சுருங்க சொன்னால் தேவர் ஒரு இமயம், வற்றாத ஜீவன் நதி. சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட பெருமை படைத்தவர் தேவர் அவர்களுடைய பேச்சு. எனவேதான் பிரிட்டிஷ் சர்க்கார் வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டது. அப்படி அவருடைய பேச்சு குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராடி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தவர் நம்முடைய தேவர் பெருமகனார். சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. இன்றைக்கு நாமெல்லாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவர் பெருமகனார் இந்த நாட்டு மக்களுக்காக ஆற்றிய பணி அளப்பரிய பணி. பார்த்தவுடனே அவருடைய உருவ தோற்றம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவரை பார்த்து கொண்டே இருக்கலாம். தேசியம் காக்கிற செம்மலாக இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது. அப்படி பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு வசீகர ஒரு தோற்றம். அந்த தோற்றத்தை பார்த்தவர்கள் யாருக்கும் தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே வராது. ஆங்கில புலமை, அவருடைய ஆங்கில புலமை. இந்தியாவை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் பிரசன்ட் இந்தியாஸ் கண்டிஷன் இஸ் நெய்தர் பேக்வேர்ட் நார் ஃபார்வேர்ட் பட் அன் ஆக்வேர்ட் என்று சொல்லுவார். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டு விடுதலைக்காக அவருடைய ஆங்கில பேச்சு அனல் தெரிக்கிற பேச்சு. 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆங்கிலத்திலே உரையாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர். மொழியை ஆண்டு கொண்டிருக்கிறார். சிந்திக்க வேண்டும். ஒரு பகுத்தறிவுவாதி ஒரு கல்லின் மீது நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். நான் நிற்பது ஒரு கல், உள்ளே ஆலயத்தில் இருக்கின்ற சிலையும் கல், அதுவும் கல், இதுவும் கல். இந்த கல்லை வணங்குங்கள், அந்த கல்லை வணங்காதீர்கள் என்று சொன்ன பொழுது சிறுவனாக இருந்த பெருமகனார் பக்கத்திலே போகிறார். போய்விட்டு, உங்களுக்கு தாய் இருக்கிறாரா? இருக்கிறார். சகோதரி இருக்கிறாரா? இருக்கிறார். மனைவி இருக்கிறாரா? இருக்கிறார். மூவரும் பெண்தானே, மூவரையும் சமமாக நீங்கள் மதிப்பீர்களா? அதுபோலதான் சாலையில் கிடந்தால் கல், அதுவே கர்ப்ப கிரகத்தில் இருந்தால் தெய்வம். எப்படி பெண்ணுக்கு வேறு வேறு சிறப்பு இருக்கிறதோ அதுபோல சாலையில் கிடக்கிற கல்லும் கருவறையில் இருக்கிற கல்லும் ஒன்றல்ல. நாமெல்லாம் தொழுகின்ற கருவறையில் இருக்கிற கல் ஆன்மீகத்தின் வெளிப்பாடு என்று சொன்னாராம். சின்ன வயதிலேயே அவரை செவிலில் அடித்த ஒரு திருப்தியோடு நடந்து பீர்நடை போட்டு வந்தாராம். அவர்தான் எங்கள் பசும்பொன் தேவர் திருமகனார். இது நடந்தது திருப்பரங்குன்றத்திலே. சிந்திக்க வேண்டும் பெருமக்களே. நெற்றியிலே விபூதியோடு தான் பள்ளிக்கு சென்றார். படித்தது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். இருந்தாலும் இவருக்கு தடை ஏதும் இல்லை. அப்படிப்பட்ட பெருமகனார் தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. அனைத்தையும் மக்களுக்காகவே கொடுத்த பெருமகனார். ஜமீன்தார் பரம்பரையிலே பிறந்தாலும்
எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற உன்னதத்தை உடையவர். சிந்திக்க வேண்டும். தேவருடைய சிலையை பாருங்கள். சென்னையைச் சேர்ந்த சிற்பி மணி நாகப்பா தேவர் மீது பக்தி கொண்ட ஒரு குடும்பம், வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பெருமகனார். அவரின் மகளுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு முத்துராமலிங்கம் என பெயர் வைத்தார். சிற்பியின் மகனுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. மணி நாகப்பா தனது மகனை அழைத்து பசும்பொன் தேவர் குரு பூஜைக்கு சென்று தேவர் திருமகனை வணங்கி வா, வேண்டுதல் நிறைவேறும் என்றார். மகனும் குரு பூஜைக்கு சென்று தேவரை வணங்கி வந்த பின் நினைத்த வேண்டுதல் நிறைவேறியதாம். ஆம், அவரது மகன் அந்த குரு பூஜைக்கு அடுத்த ஆண்டு வருகிற பொழுது தகவல் வந்தது, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று. தேவர் மீது மிகவும் பக்தி கொண்ட அந்த சிற்பி வன்னியர் சமூகத்தை சார்ந்தாலும் இந்த குடும்பத்து சிற்பிகள் செய்த சிலைதான் கோரிப்பாளையம் தேவர் சிலை, கீழத்தூவல் தேவர் சிலை, கொல்கத்தா தேவர் சிலை, அந்தமான் தேவர் சிலை. இதை அத்தனையும் முதலிலே செய்த பெருமை இந்த மணி நாகப்பா சிற்பியைத்தான் சாரும் என்று சொன்னார். சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. தேவருடைய சிலையை பற்றி நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவருடைய சிலையை பார்த்தாலே நாமெல்லாம் கையெடுத்து கும்பிடத் தோன்றும் பெருமக்களை. அப்படிப்பட்ட ஒரு உன்னத தோற்றம் உடையவர் நம்முடைய மாண்புமிகு மேனாள் முதலமைச்சர் தங்க தாரகை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு தேவர் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் என்பதை, அவர் ஆங்கிலேயர்களால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு எத்தனை முறை சிறைக்கு அனுப்பப்பட்டார் என்பதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் பல்வேறு வழக்குகளில் ஆட்படுத்தப்பட்டார். அன்றைக்கு தமிழகத்தில் இருந்த பெரும்பாலான சிறைச்சாலைகள் அனைத்திலும் அடைக்கப்பட்ட ஒரே அரசியல் தலைவர் தேவர் திருமகனார் என்று சொல்லுகின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகின் பெரும்பகுதியை ஆங்கில மொழி ஆளுகிறது. உலகாலும் அந்த மொழியை எங்கள் தமிழ்நாட்டு பசும்பொன் தமிழ் சிங்கம் 3 மணி நேரம் அடக்கி ஆண்டது என சர் சி.பி. ராமசாமி ஐயர் சொல்லுவார். எப்படிப்பட்ட தோற்றம் கவி பேரரசு வைரமுத்து சொல்லுகிறார். மலையை போல் நிமிர்ந்த தோற்றம், வானம் போல் விரிந்த நெற்றி, சிலையை போல் உயர்ந்த தேகம், சிந்தனை தேக்கும் கண்கள், உலையை போல் கொதிக்கும் நெஞ்சம், ஒளி போன்ற சொற்கள், எந்த வகையிலும் வீழ்ந்திடாத வாலிபர் சிங்கம் தேவர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெருமகனார். இந்த பெருமகனாருடைய வாழ்க்கை இன்றைக்கு அனைவருக்கும் பாடமாக அமைய வேண்டும். பெருமக்களே, முதுகுளத்தூர் தாலுகாவிலே சாயல்குடி கிராமத்திலே விழாவிலே பேசிய அந்த பேச்சு இருக்கிறதே, தேவர் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவராக இருந்தார். குறைந்தது 3-4 மணி நேரம் சொற்பொழிவாற்றும் நாவன்மை பெற்றிருந்தார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறந்த பேச்சாற்றல் உடையவர். வடலூர் தைப்பூச திருவிழாவிலே கலந்து கொண்டு வள்ளலாரின் ஆன்மீக கருத்துக்களை விவரிக்கக்கூடியவர். ஆன்மீகத்தில் தேவர் கொண்டிருந்த ஞானமும் ஆன்மீக சொற்பொழிவும் தான் இவருக்கு தெய்வ திருமகன் என்கிற பெருமையை பெற்றுத் தந்திருக்கிறது. சமய சொற்பொழிவுகளாக இருந்தாலும் சரி, தேவர் அவர்கள் அற்புதமாக பேசக்கூடியவர். தென்னக அரசியலிலே தேவர் கையில் எடுத்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் என்கிற ஆயுதம் இவர் மீது தனித்தன்மையான அரசியல் நோக்கத்தினை உண்டாக்கினால் வெற்றி பெற்றார். சிந்திக்க வேண்டும். கிவ் மீ யுவர் பிளட், ஐ வில் கிவ் ஃப்ரீடம் என்று சொன்னார் வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி. இந்த நேதாஜியை பசும்பொன் தேவர் அவர்கள் சந்தித்த அனுபவமே மிகச்சிறந்த ஒரு அனுபவம். மிகச்சிறந்த அனுபவத்தின் வாயிலாக சுபாஷோடு நெருங்கிய தொடர்பு. உங்கள் ரத்தத்தை தாருங்கள், சுதந்திரத்தை நான் பெற்றுத் தருகிறேன் என்று நேதாஜி அவர்கள் சொன்ன சொல்லுக்கு இணையாக தென் பகுதியிலிருந்து ஒரு ஞான சூரியனோடு புறப்பட்டது படை. இந்தியன் நேஷனல் ஆர்மி INA தொடங்கப்பட்டது. அதிலே பெரும் பங்கு வகித்தவர்கள் தேவர் பெருமகனார் மூலமாக சென்ற பெருமக்கள் என்பதை பிரிட்டானிய அரசு மிரண்டு போனது பார்த்து. அப்படி அத்தனை பேரையும் படையிலே இணைத்து, நேதாஜி அவர்களுடைய தேசிய படையிலே இணைத்து இன்றைக்கும் அழியாப்புகளை பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். என்ன அருமை பாருங்க.
தெய்வீகம் என்றால் தேவர் பெருமகனார். எப்படிப்பட்ட ஆலய பிரவேசம்! தேவர் அவர்களுடைய ஒத்துழைப்பை அத்தனை பேரும் நாடினார்கள். தேவர் சொல்லுகிறார், என் சகோதரர்களான ஒடுக்கப்பட்ட மக்கள் அன்னை மீனாட்சி கோயில் ஆலய பிரவேசம் செய்கையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் நான் தருகிறேன், என்னுடைய மக்கள் தருவார்கள். அன்னையை வணங்கியவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களது பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். சொன்னவர் யார்? பசும்பொன் தேவர் திருமகனார். மறந்துவிடக்கூடாது. வரலாற்றினுடைய பக்கங்களை திருப்பி பார்க்க வேண்டும் பெருமக்களே. எப்படிப்பட்ட சேவைகளை இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கின்றார். தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இரு கண்கள் என்று சொன்னவர் தேவர் பெருமகனார். சுருங்கச் சொன்னார், தேவர்தான் ஒரு இமய மலை. வற்றாத கங்கையும் அவர்தான், வற்றாத யமுனையும் அவர்தான். ஜீவ நதியாக இருந்து ஞான சூரியனாக ஆன்மீகத்திலும் சரி தேசியத்திலும் சரி இரண்டையும் இரு கண்களாக பாவித்து வந்த தேவர் பெருமகனார் மறையவில்லை. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இரத்தத்திலே கலந்திருக்கிறார். ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்வார்களே, அப்படி நம்மையெல்லாம் இன்றைக்கும் தன் பக்கம் திருப்பி இருக்கின்ற தேவர் பெருமகனார் பெருமைக்கு பெருமைக்கு சிகரமாக அமைந்தது அவருடைய இரண்டு கண்களும் தான். இரண்டு கண்களிலே எது நல்லது எது கெட்டது என்று சொல்லிவிட முடியும்? இந்த கண்கள் தான் போய் பற்றுகிற பொறி. ஒரு ஜோடி கண்கள் தான் போய் பற்றுகிற பொறி. எனவே இன்றைக்கும் அந்த கண்களிலே இருக்கிற வசீகரத்தின் மூலமாக நம்மையெல்லாம் இழுத்து இன்றைக்கும் தெய்வீக உணர்வையும் தேச உணர்வையும் தந்து கொண்டிருக்கிற தேவர் திருமகனாருடைய பெருமைக்கு பெருமை சேர்த்தது. தேசியம் ஒரு வகையிலே பெருமை சேர்த்தாலும் தெய்வீகம் இன்னொரு வகையிலே பெருமை சேர்த்தது. தேசியமும் தெய்வீகமும் இணைந்ததுதான் தமிழனுடைய வாழ்க்கை, தமிழனுடைய அடையாளம், மறவர் குலத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி எப்போதும் தன்னுடைய பேச்சிலே ஒரு அற்புதமான சிந்தனையை பதிவு செய்பவர் தான் தேவர் திருமகனார். ஆலயத்திற்குள்ளே பேசுகிற பொழுது மென்மை, நாட்டிற்காக பேசுகிற பொழுது அவருடைய குரலிலே இருக்கிற ஏற்ற இரக்கம், எந்த வகையில் பார்த்தாலும் பசும்பொன் தேவர் அவர்களுடைய பெருமைக்கு பெரிதும் சிகரமாக அமைந்தது தேசியமும் தெய்வீகமும் தான். அதுதான் தேவர் அவர்களுடைய இரு கண்ணாக இருந்தது. எதிர்கால சந்ததியே, எதிர்கால இளைஞர் பட்டாளமே, தேவர் அவர்கள் சொன்னபடி வாழ்க்கையிலே நடந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தேவர் புகழ் வாழ்க. தேவருடைய பெருமை இந்த மண் உலகம் உள்ளவரை, மனித இனம் உள்ளவரை அழியாது நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.